உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ பெனாங்கில் ஜார்ஜ் டவுனில் இருக்கோம். இங்கே வந்து கோயிலாக்ஷி டெம்பிள்னு ஒரு புத்தா கோயில் இருக்குது. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். அந்த கோயிலோட அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க மேலே போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் என்ட்ரி. அங்கே இன்ஃபார்ம் இது 2 ஆப்ஷன் இருக்குங்க. நடந்தே மேலே ஏறலாம், அதே மாதிரி ரோப் கார் இருக்குது. இந்த இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, ஷூட் பண்ணலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரைட் நோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது இந்த டெம்பிளுக்கு வெளியில் அப்படியே திருப்புறேன். இங்கிட்டு பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆமை இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஆமைங்கள்ங்க. இந்த புத்தா டெம்பிள்கிட்ட எவ்வளோ ஆமை பாருங்கள். கொச்ச 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 கொச்சன்னு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஆமைகள்ங்க. அப்படியே பாருங்கள் இந்த வியூவை என்ன அழகாக இருக்குன்னு. இதே உள்ளே போய் பார்ப்போம். அந்த டேபிளோட கோபுரம் பாருங்கள் அங்கே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் ரோப் கார் போயிட்டுருக்கு. ரோப் கார் மேலே ஏறிட்டுருக்கு. வாங்க நாமளும் போவோம். ரோப் காரில் மேலே போய் ஏறுவோம். இந்த கோயிலோட பேர் வந்து கோயிலாக்ஷி டெம்பிள். இதான் மேலே போகிற பாதை. வாங்க அப்படியே போய் ஏறுவோம். இதான் நடந்து போகிற பாதை. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த புத்தர் கோயில் பாருங்கள் என்ன அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஆமை வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமை சிலை, பெரிய ஆமை சிலை. புத்திஸ்டே வந்து நிறைய ஆமை வளர்ப்பாங்களாங்க. தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். கேட்டு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குங்க. இதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த பாண்டு, அதுலேருந்து தண்ணி அப்படியே வடியுது. வடிஞ்சு அப்படியே கீழே போகுது. நம்ம கீழே ஆமை பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்பாட்டு தான் இது.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாம் இந்த புத்தா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கிறோம். வந்து வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே திருப்புறேன் எய்த்தாப்பில் அந்த சீனரிஸை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். மலை அடிவாரத்தில் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட கோபுரம் அப்படியே பாருங்கள், மேலே கோயில். வாங்க அப்படியே போவோம். மக்களே, மேலே போகிறதுக்கான படி நாம் படி ஏறிட்டுருக்கோம். ரோப் காருக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. ஐயோ, இவ்வளோ பக்கமாக இருக்குது. இந்த ஸ்பாட்டு படி ஏறிட்டுருக்கேங்க. இந்த புத்தா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நான் சூப்பராக இருக்குது பாருங்கள். சரிதா கோபுரம். வந்துட்டேன் மக்களே இந்த கோயிலுக்கு. நான் சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த புத்தர் கோயில். வாங்க மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் அந்த கோபுரம். நாம் பெனாங் ஜார்ஜ் டவுனில் இருக்கோம். இந்த சீனரிஸை பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். ஓ, சாமிக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு விளக்குங்க இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ புத்தாஸ் வச்சுருக்காங்க. சைடில் பாருங்கள், இது எவ்வளோ புத்தாஸு. ரூஃபை பாருங்கள், நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து இங்கே உள்ள மேலே உள்ள புத்தர் கோயில். புத்தர் சொல்ல பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது பெனாங்கில் இருக்கிற புத்தர் கோயில். எவ்வளோ புத்தர் சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே பாருங்கள் வேலைப்பாடெல்லாம் என்ன சூப்பராக இருக்குது. ஆட்டெல்லாம் ரூஃபை பாருங்கள். இங்கே பாருங்கள் வால்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வெளியே வருவோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இதுதான் கோயிலுக்குள்ளே. அங்கே போவோம். கோபுரம் ரொம்ப ஹாட் ஆகி ஆஃப் ஆகிருச்சுங்க. செம்ம ஹாட்டாக இருக்குது இந்த இடம்.
என்னமோ ஹில்ஸு நாங்கள் சில்லுன்னு இருக்கும் நாங்கள் இங்கே அதுக்கு மேலே ஹாட்டாக இருக்குது. வாங்க அப்படியே கீழே போவோம். சூப்பராக இருக்குது இந்த கோயிலுங்க. புத்தர் கோயில் செம்ம அழகாக வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு புத்தா வச்சுருக்காங்க. மிக பெரிய புத்தர் கோயிலுங்க இது. மேலே போய் பார்ப்போம். இந்த புத்தர் இருக்கார் பாருங்க மேலே. மிகப்பெரிய புத்தர் கோயில். அதில் ஒரு பெரிய மொனார்க்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாங்க போகலாம். மேலே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே ஏறுவோம். செம்ம அழகாக இருக்குங்க இந்த இடம். இங்கே பாருங்கள். நம்ம போகிறோம். அப்படியே படி ஏறி மேலே போவோம். ஸ்ரீநகரின் கோயில் நம்ம பார்த்தோம்ல அந்த பெரிய புத்தா, அதோட ரூஃபுங்க இது. என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். பெரிய புத்தா பார்த்தோம்ல அதோட ரூஃபு. அப்படியே பாருங்கள் இந்த சீனரியில் எவ்வளோ அழகு. இப்படி தான் நம்ம மேலே ஏறி வந்தோம். இந்த அது வழியாக தான் வந்தோம். வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். சூப்பராக இருக்குங்க இந்த கோயில். நல்ல பழமையான கோயில், பழமையான புத்தர் கோயில். செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. Okay. Alles gut. Nein, er war nicht fertig. Was wollten wir jetzt sagen? இங்கே பாருங்க அரசுக்கு புத்திஸ்ட் மாங்ஸாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுருக்காங்க. அரசுக்கு புத்திஸ்ட் மாங்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. அரசுக்கு புத்திஸ்ட் மாங்ஸு. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போவோம். இங்கே புத்தர் இருக்காரு. புத்தர் ஸ்டாச்சு இருக்குது. வாங்க அப்படியே கீழே போவோம். இது மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு புத்தர், பின்னாடி வந்து உள்ள அந்த புத்தர், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு புத்தர், ரெண்டு சைடும் ஆளுங்க இருக்காங்க. புத்தர் மார்க்ஸ் வச்சுருக்காங்க சாலிங்க. அப்படியே உள்ளே போவோம். இங்கேருந்து பின்னாங் சிட்டியை பாருங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சிட்டி. தெரியுதுங்களா? ஈகிள் ஐ வியூ ஆஃப் பின்னாங் சிட்டி, ஜார்ஜ் டவுன். இதுதான் ஜார்ஜ் டவுன். டோட்டலாக பின்னாங்க. இதில் வந்து ஜார்ஜ் டவுன் இது. வாங்க இன்னும் உள்ளே போவோம். அங்கே புத்திஸ்ட் மார்க்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபவுண்டைன் எதில் வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குல்ல இந்த ஃபவுண்டைனு. வாங்க போகலாம். அப்படியே போவோம். இது நம்ம ஹிந்து காட் மாதிரி இருக்குது. பட் சிவன் மாதிரி இருக்குது, பிரம்மா மாதிரி இருக்குது. எந்த கார்டன் பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் போவோம். பிரம்மா மாதிரி தானேங்க இருக்குது. பிரம்மா மாதிரி தான் இருக்குது. 4 முகம் இருக்குது.
பிரம்மா தான் நினைக்கிறேன். பிரம்மா மாதிரி தான் இருக்கு. கௌதம புத்தா நம்ம போகி தர்மர் மாதிரி இருக்காருங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிற்பங்கள்லாம். மேலே பாருங்கள் இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த புத்தரை அப்படியே தங்கத்திலே ஜொலிக்கிறாரு. 2 பாதுகாவலர் வச்சுருக்காங்க புத்தருக்கு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடம். அங்கே பாருங்கள் தங்கத்தில் மின்றார் அப்படியே புத்தரை. அப்படியே வாங்க பக்கத்தில் இருக்கிற சிலைகள்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த புத்தரையும் அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே ஒரு சிலை இருக்குது, வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த சிலையை மீசை தாடியெலாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கையில் கத்திலாம் வச்சுருக்காரு. இந்த பக்கத்தில் இருக்க சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் லைட்டிங்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. வாங்க நம்ம அப்படியே வெளியில் போவோம், வெளியில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்தை ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற பாத்திரம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் அழகாக பண்ணியிருக்காங்க சிற்பத்தோட. ஓகே மக்களே, நம்ம இதோட இந்த விலாகை முடிச்சுப்போம். இதோட கண்டினியூட்டியை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். நம்ம முடிச்சுட்டு அப்படியே போவோம். இங்கே பாருங்கள் புத்தரை. ஸோ ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி கன்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் புத்தர்லாம் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோடு நம்ம முடிச்சுப்போம். பாய்.